வாங்க நண்பர்களே, இன்றைக்கி உங்களை நான் எங்கே அழைச்சிட்டு போக போகிறேன்னா, நம்ம 108 திவ்ய தேச கோவில்களில் ஒன்றான திருநீர்மலையில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு தான் உங்களை நான் அழைச்சிட்டு போக போகிறேன். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் குரோம்பேட்டைக்கு மிக அருகில் தான் இருக்குது இந்த கோவில். நீங்கள் தாம்பரத்துலேருந்து வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 66J பஸ் இருக்குது, அந்த பஸ்ஸை பிடிச்சி வரலாம். இல்லை பல்லவரத்துலேருந்தும் வரலாம். பல்லவரத்துலேருந்து வர மாதிரினா 55A பஸ்ஸை பிடிச்சி இந்த கோவிலுக்கு வரலாம். ரொம்ப அழகான ஒரு கோவிலுங்க. இந்த கோவிலுக்கு இன்றைக்கி எனக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. எனக்கு மன நிறைவாக இருந்துச்சு. நீங்களுமே ஒரு குடும்பத்தோடு ஒரு நண்பர்களோடு ஒரு இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயம் இந்த இடத்துக்கு போங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த கோவில்களில் வந்து நம்ம பெருமாள் பார்த்திங்கன்னா நீர்வண்ண பெருமாளாக நமக்கு காட்சி கொடுக்குறாரு. அது என்ன நீர்வண்ண பெருமாள்? நீர்வண்ண பெருமாள்னால் நம்ம ராமாயணத்தை எழுதின வால்மீகி வந்து பார்த்திங்கன்னா வரம் இருந்திருக்காரு, தவம் இருந்திருக்காரு. அந்த தவத்தின் பலனாக தான் பெருமாள் வந்து அவருக்கு நீர் வடிவில் வந்து அவருக்கு காட்சி கொடுத்துருக்காரு. அந்த காட்சியின் பொருட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கோவில் அமைய பெற்றிருக்கு. இந்த கோவில் பார்த்திங்கன்னா பின்னால் வந்த புலவர்களால் இன்னுமே சிறப்பாக பாடப்பட்டிருக்கு. எனக்கு இந்த கோவிலுக்கு இன்றைக்கி வரும்போது ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு 2000 வருஷம் பழமையான ஒரு கோவிலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோக்கார அண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர் நம்மளை பார்த்த உடனே தம்பின்னு கூப்பிட்டாரு. தம்பி எனக்கு ஒரு 2 ஃபோட்டோ எடுத்து கொடுன்னாரு. ஸோ அவர் அண்ணன் வேறு நம்ம தம்பின்னு வேறு சொல்லிட்டாருன்ட்டு அவருக்கு ஒரு 2 ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு அப்படியே கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. கோவிலுக்குள்ளே வந்து பார்த்த பிறகு தாங்க எனக்கு ஒரே அதிசயமாக இருந்துச்சு. என்னன்னா அந்த 2000 வருஷம் பழமைக்கேற்ற மாதிரியே கட்டிடக்கலைகளுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. கட்டிடக்கலைகள் வந்து அந்த சோழர்கள் பாண்டியர்கள் கட்டிடக்கலைனாவே ஒரு தனி சிறப்பு. இந்த பல்லவர்களோட கட்டிடக்கலையும் இன்னுமே சிறப்பாக இருக்கும். ஸோ நம்ம உள்ளே வந்தவுடனே நம்ம பூசாரி ஒருத்தரை பார்த்து மேற்கொண்டு தகவலெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவருமே வந்து நீங்கள் கேமராவை யூஸ் பண்ணிக்கோங்க, சாமியை மட்டும் ஃபோட்டோ எடுக்காதீங்க, வீடியோ எடுக்காதீங்க, மற்றபடி நீங்கள் லொக்கேஷனை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு நமக்கு ஒரு அப்ரூவ்டு கொடுத்தாரு. அந்த அப்ரூவ்டு அப்படியே வாங்கிட்டு நம்மளும் சந்தோஷமாக சுற்றி பார்க்க ஆரம்பித்தாச்சு. கீழே நம்ம நீர்வண்ண பெருமாளை பார்த்த உடனே மலை மேலே ஏறணும். மலை மேலே ஏறும் போது அங்கே 3 வடிவில் வந்து நமக்கு பெருமாள் காட்சி கொடுக்குறாரு. மொத்தமாக இந்த கோவிலில் 4 வடிவில் காட்சி கொடுக்குறாரு. கீழே நீர்வண்ண பெருமாள்னா மேலே போனவொடனே நரசிம்மர் வடிவிலையும் உலகளந்த பெருமாள் வடிவிலையும் ஸ்ரீ ரங்கநாதர் வடிவிலையும் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. நம்மளும் படிக்கட்டு அப்படியே எண்ணி ஒன்றா எண்ணி மலையேற ஆரம்பித்தாச்சு. மொத்தமாக இந்த படிக்கட்டு பார்த்திங்கன்னா 300 படிக்கட்டு கிட்ட வருது. கீழே போன உடனே வலது பக்கமாக பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. அந்த ஆஞ்சநேயர் கோவிலில் நம்ம வேண்டுதல் ஏதாவது இருந்துச்சுன்னா வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி வேண்டுதல் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே கல் வச்சு வீடு கட்டிட்டு நம்ம அப்படியே மலையேற ஆரம்பிக்கலாம். மேலே போக போக ரொம்பவுமே அந்த ஊரை அப்படியே சுற்றி பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு படிக்கட்டும் ஏற ஏற நமக்கு ஒரு புது வைப்பு கிடைக்கிது. அங்கே இருக்கிற பூச்சிகள், அங்கே இருக்கிற பறவைகள் அதெல்லாம் கொடுக்குற சத்தம் இன்னுமே அற்புதமாக இருக்குது. கோவிலுக்குள்ளே போன உடனே பெரிய அது கொடி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பெரிய கொடி ஒன்று இருந்தது. அதை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கட்டிடக்கலைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. என்னன்னா எனக்கு ஒரு மனசு வந்து ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோ பழமையான ஒரு கட்டிடக்கலையை வந்து இவங்க உள்ளே போக போக பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடித்து அதை கெடுத்து வச்சுருக்காங்க. கட்டிடக்கலைகள் வந்து பெயிண்ட் அடிக்காமல் இருந்தால் தான் அதில் இருக்கிற நம்மளுடைய பழங்காலத்து வார்த்தைகள்லாம் வந்து படிக்கும் போதும் அதை புரியும் போதும் நமக்கு வந்து நல்லா இருக்கும். அதே போல் ஆர்கியாலஜிஸ்ட் படிக்கிறவங்களுக்கும் அந்த கல்வெட்டுகளை பற்றி தெரிஞ்சுக்கவும் இந்த பழையங்காலத்து வரலாறை பற்றி புரிஞ்சுக்கவும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பெயிண்ட் அடித்து கெடுத்து வச்சுருக்காங்க. அது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போயாச்சு. உள்ளே போன உடனே நரசிம்மர் வடிவில் இருக்கிற பெருமாளையும் பார்த்தாச்சு, ஸ்ரீரங்கநாதர் பெருமாளையும் பார்த்தாச்சு, உலகளந்த பெருமாளையும் பார்த்தாச்சுங்க. இந்த உலகளந்த பெருமாள் கோவில் வந்து பார்த்திங்கன்னா திருக்கோவிலூரில் மிகப்பெரிய பிரம்மாண்ட கோவில் ஒன்று இருக்குது. அதனுடைய சின்ன வடிவத்தில் தான் இங்கே இருக்கார். நீங்கள் திருக்கோவிலூர் பக்கம், விழுப்புரம் பக்கத்தில் இருக்க திருக்கோவிலூர் பக்கம் நீங்கள் போனீங்கன்னா அந்த கோவிலுமே விசிட் பண்ணி பாருங்கள். அதுவுமே ரொம்ப பெரிய கோவில், ரொம்ப பழங்காலத்து கோவில். இதை மாதிரி அதுவும் 2000 வருஷம் பழமைக்கு வாழ்ந்த ஒரு கோவில் தான். நம்ம அப்படியே சாமியை பார்த்துட்டு கோவிலை சுற்றிட்டு அப்படியே வெளியே போகலான்னு முடிவு பண்ணி வெளியே வந்துட்டோம். வெளியே வரும்போது தான் நான் பார்த்தேன், அந்த காலத்தில் கோவில்கள் வந்து ஏன் மலை மேலே கட்டினாங்கன்றதே எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. மலையை வந்து மனுஷங்க வந்து அதை அழிச்சிடுறாங்கங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதுதான். இதை நான் பதிவு பண்ணும் போதே நான் அதை குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மலை மேலே இருந்து சுற்றி பார்க்கும்போது ஃபுல்லாக மணல் குவாரிங்க, ஃபுல்லாக மணல் குவாரி.
எந்த பக்கம் பார்த்தாலும் மணல் குவாரி. இந்த கோவில் இருக்கிற இடம் மட்டும்தான் அழகாக ஒரு புனிதமாக ஒரு அற்புதமான விஷயமா இருக்குது. கோவிலை தவிர்த்து நம்ம எங்கே சுற்றி பார்த்தாலுமே மணல் குவாரி தாங்க. இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்காக தான் அந்த காலத்தில் கோவிலை கட்டியிருக்காங்க போல் மலை மேலே. ஸோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இயற்கை நம்மளோட ஒத்து வாழணும், நம்மளும் இயற்கையோடு ஒத்து வாழணும். ஸோ அதையும் புரிஞ்சுக்குங்க. நம்ம அப்படியே சாமியை பார்த்துட்டு அப்படியே பொடி பொடியாக இறங்கி வந்தாச்சு. வரும்போது ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். நீங்களுமே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த கோவில் பக்கம் வாங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில். கோவிலை பார்த்துட்டு வெளியே வந்தோம்னா தெப்பக்குளம் இருக்குது. தெப்பக்குளத்தில் பார்த்திங்கன்னா அழகாக நம்ம நீர் பறவைகள்லாம் நிறையா மேய்ஞ்சிட்டு இருந்தது. மீன்கள்லாம் இருக்குது. தாமரைப்பூ, அல்லிப்பூலாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம்.